சங்கீதத்தின் புஸ்தகம் 36:7. How precious is your steadfast love, O God. The children of mankind take refuge in the shadow of your wings. உம்முடைய கிருபையானது எவ்வளவு விலை மதிப்பு உடையது. அந்த கிருபைக்கு விலை மதிப்பு கொடுக்க முடியுமா? தங்கத்துக்கு ஒரு சவரன் இவ்வளோ, வைரம் இத்தனை கேரட்னா இவ்வளோ, பிளாட்டினம் இந்த அளவில் உள்ளது இவ்வளோ அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமாக ஒரு மதிப்பிடுகிறோம். நான் கேட்குற ஒரு கேள்வி, கிருபைக்கு மதிப்பிட முடியுமோ? பாவத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வகைப்படுத்துகிறீர்கள். நாம் இப்பொழுது வகைப்படுத்தி பேசுகிறோமே, சிறுவர்களிடத்தில் பலன் செய்கிற பாவம், வாலிகரிடத்தில் பலன் செய்கிற பாவம், வயோதிபர்களிடத்தில் பலன் செய்கிற பாவம், இப்படி பாவத்தை நாம் வகைப்படுத்துகிறோம். நான் உங்களிடத்தில் கேட்கிற மற்றொரு கேள்வி, பிரியமானவர்களே, கிருபையை உங்களால் வகைப்படுத்த இயலுமோ? கிருபையை மதிப்பிட்டு பேச முடியுமோ? கிருபைக்கு நீங்கள் கொடுக்கிற மதிப்பு அது பொண்ணுக்கு நிகராக இருக்குமோ? வைரத்துக்கு நிகராக இருக்குமோ? உலகத்தினுடைய செல்வங்களுக்கு நிகராக இருக்குமோ? சங்கீதக்காரன் இதெல்லாம் யோசித்து தான் சொல்றான். அவனே ஆச்சரியப்பட்டு கேட்கிறான். கொஸ்டின் மார்க் அல்ல, கொஸ்டின் டேக் கிடையாது. என்ன மார்க் போட்டிருக்குங்க? எக்ஸ்கிளாமேஷன். ஆச்சரியத்தோடு கேட்குறேன் பாருங்க. How precious is your steadfast love, O God. தேவனே, உம்முடைய கிருபை கொஸ்டின் மார்க்கா போட்டிருக்கு. கொஸ்டின் மார்க்கா? கொஸ்டின் மார்க்குனா விட இருக்குங்க. அதாவது தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அல்லது எவ்வளவு மதிப்பானது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் டேக் போட்டுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டின் மார்க் போட்டாலே அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். நான் இப்போ கேட்குறது எக்ஸ்கிளாமேஷன், ஆச்சரியக்குறி. அவர் எப்படி சொல்ற பாருங்க, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. எக்ஸ்கிளாமேஷன் வந்துட்டாலே என்ன அர்த்தம் தெரியுமா? பிரமிப்படைஞ்சு கேட்குறான், ஆச்சரியத்தோடு கேட்குறான், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால தான் மனுபுத்திரர், மேன்கைண்ட், மனுஷங்க எல்லாம் செய்கிறாங்கன்னா உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள்.